வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 கிரகங்கள், நவகிரகங்களுடைய தசாபுக்தி பலன்கள். அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் 12 லக்னங்களுக்கான பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள், யார் யாருக்கு யோகம், யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும், கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது, அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது, அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம், சனி பகவானுடைய மகாதிசை, 19 வருட ராஜாதி ராஜயோக சனி திசை. இந்த 19 வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பொருந்தும். முழுசாக பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன, சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம். எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை நல்லதை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக சனி திசை உங்களுக்கு வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி திசை வராது. ஆனால் விசாகம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி திசை வரும். அப்போ சனி திசையானது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கும், சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதே சனி உங்களுக்கு மகரத்திலேயோ மேஷத்திலேயோ அல்லது கண்ணிலேயோ இருந்தால் பெரிய யோகமாக அது மாறிடும். விருச்சிக லக்னமாக இருந்து 3, 6, 11 இடத்துல சனி இருந்தால் அளப்பரிய யோகங்களை கொடுக்கும், நாடாளும் யோகத்தை கொடுக்கும். இந்த ராஜா, இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி. ஒரு குறிப்புக்கு சொல்லணும்னா, அறிஞர் அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நெடுஞ்செழியன், மதியழகன். அடுத்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்காங்க. ஜாதக ரீதியாக கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு சசமகா யோகம் அதை கொடுத்தது சனி பகவான். அந்த ஜாதக ரீதியாக இருக்கும் பொழுதுதான் மதியழகன், நெடுஞ்செழியன் 2 பேரையும் தூக்கி வெளியில் போட்டு இவர் பதவியை இருக்கிறார். ஒரு லிஸ்டில் இல்லாதவர், அடுத்தபடியான இதில் இல்லாதவர் எப்படி முன்னாடி பதவி ஏற்க முடியும்னா இந்த ஜாதகம், அந்த ஜாதகம் செய்யக்கூடிய வேலை, சனி பகவான் தரக்கூடிய பதவி. எந்த பதவி? நாட்டை ஆளுகின்ற பதவி. அப்படியாக விருச்சிக லக்னத்தில் இருக்கும்பொழுது மகரத்திலோ மேஷத்திலோ கன்னியிலோ சனி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி திசை வரும்பொழுது நீங்கள் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரமாக இருந்தால், அதில் எஸ்பெஷலி விசாக நட்சத்திரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள், நாட்டை ஆளுகின்ற யோகங்களை சனி பகவான் தருவார். அடுத்தபடியாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே சனி திசை என்பது சரியான வயதில் வர முடியாது. அதனால் தனுசு லக்னத்தில் சனி திசை வர்றது கடினம், அதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது மகர லக்னம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதில் திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை ஓரளவுக்கு நடமாடக்கூடிய ஏஜில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி வரும் பொழுது லேட்டர் ஏஜில் தான் வரும். அப்படி சனி திசை வரும் பொழுது கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேலே வரும்.
ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 55 வயசுக்கு மேலே வரும். ஆக இந்த சனி திசையானது ரிட்டையர்மெண்ட் ஏஜில், ஒரு முதிய ஏஜில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை எப்படிப்பட்ட யோகங்கள் வயசானவர்களுக்கு கிடைக்க முடியும்? வயசு ஆக ஆக சில பேருக்கு ஜாதகம் உருவேறும்னு சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி 50 வயது வரைக்கும் அவர் யாருன்னு பெரும்பாலும் உள்ளவர்களுக்கு தெரியாது. 50 வயதுக்கு மேலே முதலமைச்சர் 3 தடவை, பிரதம மந்திரி 3 தடவை, உலகத் தலைவராக மிளிர்கிறார். ஆக வயசு ஆக ஆக சில ஜாதகங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். அப்படிப்பட்ட ஜாதகமாக சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை மகர லக்னக்காரங்களுக்கு தருவார். அடுத்தபடியாக கும்ப லக்னம். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை என்பது கண்டிப்பாக வரும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி திசை வரும். இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3 மேஷத்தில் சனியும், 6 என்று சொல்லக்கூடிய கடகத்தில் சனியும், 11 என்று சொல்லக்கூடிய தனுசுல சனியும் வந்தால் யோகமாக மாறுகிறார். அந்த 19 வருஷம் கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த குருமார்களாக மாறக்கூடிய யோகங்கள், மிகப்பெரிய ஒரு சமஸ்தானங்களுக்கு மட அதிபதிகளாக மாறக்கூடிய யோகங்களை தருவார். அடுத்தபடியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 19 ஆண்டு காலங்கள் சனி தசை எப்படி வரும்னா, அதாவது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வராது. இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி தசை வரும். இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசை பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பலன்களை செய்வதில்லை, கெட்ட பலன்களையும் செய்வதில்லை. அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் பிறக்கிறவர்களுக்கு சனி மிகப்பெரிய உயரங்களை எட்ட, சினிமா துறையில் சாதாரண கலைஞராக இருந்தவர்கள் பெரிய புகழ்பெற்றவராக, வரலாறு படைக்கக்கூடிய கலைஞர்களாக மாறக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார். ஆக மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை என்ன செய்யுங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த 19 வருட சனி திசை மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம், மகரம், மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு தான் சனி திசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லக்னங்களுக்கு திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசையில் த பெஸ்ட்டு அப்படின்னா எந்த லக்னங்களுக்கு அப்படின்னா, துலா லக்னத்துக்கு, மிதுன லக்னத்துக்கு அண்ட் கும்ப லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு, இந்த 4 லக்னங்களுக்கு துலாம், கடகம், மிதுனம், கடகம், துலாம், மீனம், இந்த லக்னங்களுக்கு சனி திசை வரும்பொழுது 19 வருட சனி திசை அளப்பரிய ராஜயோகங்களை தருகின்ற சனி திசை. இப்போ தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் இதை பார்த்து தான் சொல்ல முடியும். இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியாத காரணத்தினால் நிறைய பேர் கால் பண்ணுறதுனால என்னால் பேச முடியல. நீங்கள் இந்த கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான், நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மாவை கண்ணாடி போல் காட்ட முடியும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.